வலிகுல்லின் விஜிஹத்துன் ஹுவமு வலியுஹா ஃபஸ்தபிகுல் ஹைராத். ஒவ்வொருவருக்கும் முன்னோக்கு இலக்கு ஒரு ஆளுக்கு ஒரு இலக்கு உள்ளது. எல்லாருமே அந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு இலக்கு இருக்கு, அது அதன் முத்திரை கஸ்தூரி. ஆகவே நீங்கள் என்ன பண்ணுங்க, நன்மைக்கு முந்திக் கொள்ளுங்கள், இலக்கை நன்மையில் போட்டி போடுவதற்கு முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இறை தூதர்களின் பண்பாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறான். யுசாரிஊன ஃபில் ஹைராத். இறை தூதர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, நன்மையின்பால் போட்டி போடுபவர்களாக, நன்மையின்பால் ஆசைப்படுபவர்களாக, நன்மை செய்வதற்கு மிகவும் முன்னெடுப்பவர்களாக இருந்தாங்க. அப்ப மூமின்களாகிய நாமும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இதை தூதர்களின் பண்பாக நீங்கள் அப்படி இருக்கணும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு விடுமுறை தினத்தில் நமக்கு கிடைத்த ஓய்வு நேரத்தில் மார்க்க சொற்பொழிவு கேட்பதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமியிருக்கின்றோம். பொதுவாகவே ஒரு சில காலங்களில் இந்த சொற்பொழிவுகள் எல்லாம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஏதோ தூரமாக ஒரு ஊரில் நடக்கும் பொழுது கூட ரொம்ப ஆர்வமாக பஸ்ஸு வேனெல்லாம் பிடிச்சி போய் கலந்து கொண்டு செய்திகளை கேட்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரில், அந்த தோற்றத்தில் சொற்பொழிவுகள்லாம் இருந்துச்சு. இப்போ சொற்பொழிவுகளை பொறுத்தவரை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எவ்வாறாக நமக்கு ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு தோய்வும், ஒரு ஆள் பேசுகிறதே சகிக்க முடியாது, இதில் 2 பேரை பயானில் போட்டு ஒரு 2 பேர் ஒரு மணி நேரம் உட்காந்து கேட்டு என்பதை போன்ற ஒரு தோற்றம், இயல்பும் அதுதான். இப்போ டெக்னாலஜிலாம் வளர்ந்ததின் காரணமாக அதிகமாக தொலைபேசிகளிலும் சொற்பொழிவுகள் வருவதினால் அதை யாரும் நாம் கேட்கப் போவதில்லை என்றாலும், இது போன்ற நிகழ்வுகளின் காரணமாக என்ன நடக்கும்னா, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஃபதக்கிர், உபதேசம் பண்ணுங்க, இன்ன ஃபதிக்ரா, உபதேசம், வ தன்ஃபவுல் மூமினூன். ஒரு வகையான உள்ளத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, ஒரு நல்ல சிந்தனையை இந்த சொற்பொழிவுகள் நிகழ்த்தும் என்பதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா பகுதிகளிலும் போய் பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்போ இஸ்லாமிய குடும்பம் என்ற தலைப்பின் கீழ் சகோதரர்கள் அவர்கள் பல செய்திகளை பகிர்ந்து கொண்டார்கள். இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, நன்மையான காரியங்களில் போட்டி போடுவோம் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக உலக காரியங்களில் எல்லா தரப்பும் நாம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், உலக விஷயங்களில் ஒருவரை ஒருவர் முந்துவதற்கும், ஒருவருடைய பொருளாதார உயர்வை விட நாம் பொருளாதார உயர்வை அடைவதற்கும், ஒருவருடைய ஆடை அணிகலன்களை விட நாம் சிறப்பாக ஆடை அணிகலன்கள் அணிவதற்கும், மற்றவர்களுடைய வாகனங்கள், அவர்களுடைய வீடு அதைவிட நாம் அதைவிட சிறப்பாக இருப்பதற்கும் விரும்புவது மனித இயல்பு. அது தவறும் இல்லை. அல்லாஹ் விதித்து தந்த வரமுறையின் கீழ் நின்று அதை பெற்றுக்கொள்வது தவறும் இல்லை. அதான் அல்லாஹுடைய தூதர் மிக அழகாக சொன்னாங்க, 2 விஷயங்களில் பொறாமைப்படலாம். அந்த 2 விஷயம் என்ன சொன்னாங்க? யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, 2 விஷயத்துல தான் ஒரு ஆளை பார்த்து நம்ம பொறாமைப்படணும். ஒருத்தருக்கு மார்க்க அறிவு வழங்கப்பட்டிருக்கு, இல்மு, அதன் மூலமாக அவரும் அமல் செய்கிறார். இங்கே அதான பஞ்சாயத்து, இல்மு வழங்கப்பட்ட ஆள்லாம் அடுத்தவங்களுக்கு தான் உபதேசம், நம்ம செய்கிறது கிடையாது. இப்போ இல்மு வழங்கப்பட்ட ஆளுக்கு ஞானம் பெற்றவர்கள், அவர்களும் வணக்க வழிபாடுகளில் சரியா இருக்கிறாங்க. பிற மக்களுக்கும் என்ன பண்றாங்க, இந்த வணக்க வழிபாடுகள் விஷயமாக வழிகாட்டுகிறார்கள், ஏவுகிறார்கள். இதை பார்த்து நம்ம என்ன பொறாமப்படலாம்னா, இந்த மாதிரி எனக்கு குர்ஆன் ஓத தெரிந்தால் நான் 4 பேருக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுப்பேனே
இந்த மாதிரி எனக்கு தொழுகை வைக்க தெரிஞ்சா, நான் ஒரு தொழுகை வைக்கக்கூடிய இடத்துல இருந்து தொழுகை வைப்பேனே, இது மாதிரி தாவா செய்ய எனக்கு பேச வந்தா வீடு வீடா போய் தாவா செய்வேனே, இப்படி நம்ம பொறாமைப்படலாம். ரெண்டாவது, ஒருவருக்கு செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன பண்றாருன்னா ஏழைகளுக்கு உதவுறார், உறவினர்களுக்கு உதவுறார், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறார், கடன் கேட்கிறவங்களுக்கு சலுகையாக கடன் கொடுக்கிறார். எப்படி கடன் கொடுக்கிறார்? கால அவகாசம் கொடுத்து கடன் கொடுக்கிறார். அவர் அந்த பொருளாதாரத்தை நம்பி இல்லை, கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்கிறார். இப்படி பொருளாதாரம் வழங்கப்பட்டவரை பார்த்து நம்ம என்ன ஆசை பண்ணோம்னா, இவர் மாதிரி அல்லாஹ் எனக்கும் செல்வத்தை கொடுத்தால் உல தூய்மையோடு நானும் என்ன செய்வேன், இந்த மாதிரி சதக்கா, தான தர்மம், உதவி, வட்டியில்லா கடன், இல்லை அவகாசத்தோடு கடன், இல்லை தள்ளுபடியோட கடன், இப்படி நானும் இருப்பேனேன்னு பொறாமைப்படலாம். இந்த இரண்டை தவிர வேற எதுலையும் பொறாமைப்படக்கூடாது. இது மக்த மசாலேருந்து சொல்லப்பட்ட செய்தி, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? இந்த இரண்டில் மட்டும்தான் பொறாமைப்பட மாட்டோம், மற்ற எல்லாவற்றிலும் பொறாமைப்படும். முடி இருக்கிற ஆளு, முடி இல்லாத ஆளா, முடி இல்லாத ஆளு முடி இருக்கிற ஆளை பார்த்து கவலைப்படுவோம். நமக்கு அந்த பிரச்சனை இருக்கிறதுனால நல்லா அடர்த்தியா முடி உள்ள ஒரு ஆளை பார்த்து நம்ம கவலைப்படுவோம், நமக்கு அப்படி முடி இல்லையேன்னு. நல்ல கார் வச்சிருக்கிறவரை பார்த்து நம்மள்ட்ட கார் இல்லையேன்னு வருத்தப்படுவோம். நல்ல ஃபிட்டா உடம்பு வச்சிருக்கிறவரை பார்த்து நம்மளுக்கு அப்படி உடம்பு இல்லையேன்னு வருத்தப்படுவோம். இப்படி எல்லா காரியங்களையும் வருத்தப்படுவோம். அவர் அற்புதமா தொழுவு வைக்கிறாரு, அழகா இருக்கு கிராத்து, அந்த மாதிரி நான் கிராத்து ஒண்ணுன்னு நினைச்சே பார்க்க மாட்டோம். நினைச்சு பார்த்துருக்கோம், நம்ம அந்த சிந்தனையே வராது. அவர் அற்புதமாக வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து செய்திகளை பகிர்ந்து கொள்கிறார். நம்ம அப்படி செய்யணுங்கிற ஆசை நமக்கு வந்திருக்கா? வந்திருக்காது. இப்படி இறைவன், அல்லாஹ்வுடைய தூதர் எதை பார்த்து பொறாமைப்பட சொன்னார்களோ அதை பார்த்து பொறாமைப்படாமல் உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களுக்காகவும் என்ன பண்ணுவோம்? பொறாமைப்படுவோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டுல தான் பொறாமைப்பட சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று என்ன? செல்வம் வழங்கப்பட்டிருக்கு. வழங்கப்பட்ட செல்வத்தில் தாராளமாக உதவி செய்யும் பொழுது அதை பார்த்து பொறாமைப்படும். ஆனால் இந்த ரெண்டை தவிர நம்ம என்ன பண்ணுவோம்னா உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களுக்காகவும் பொறாமைப்படுவோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பொறாமைப்படுங்க. எதற்கு பொறாமைப்படுங்க? போட்டி போடுங்க. எதுக்கு போட்டி போடுங்க? இன்னைக்கு என்ன போட்டி போடுறோம்? நம்ம இந்த இடம் வாங்குறதுல போட்டி நடக்கும், எல்லா வகையிலும் தொலைபேசி வாங்குறதுல போட்டி நடக்கும். லேட்டஸ்ட் மாடல் யார் வச்சிருக்கா, ஆண்ட்ராய்டில் லேட்டஸ்ட் iOS என்ன, லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு என்ன, iOSல லேட்டஸ்ட் என்ன வந்திருக்கு, அதெல்லாம் ஒரு பெருமையாக தானே நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம அதை வச்சிருந்தா ஏதோ நமக்கு ஏதோ ஒரு ப்ரௌடு வந்துடுது, ஏதோ ஒரு நம்ம அறியாமல் ஒரு பெருமை வருது. அதுக்காக நம்ம பிச்சைக்காரனா இருக்க சொல்லல. அல்லாஹ்வுடைய இப்படியும் விளைவிக்க கூடாது. எல்லாத்தையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, நீங்க மட்டும் பேசுறீங்க, நீங்க மட்டும் அப்படி ஐபோன் வச்சிருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகை விரும்புகிறான், அழகானவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். தொழுகைக்காக உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், நல்ல ஆடை அணிங்க, நீட்டா இருங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கல்ல. அப்ப அதை நம்ம மாறா புரிஞ்சுக்க மாட்டோம். அப்ப நம்ம போட்டி போடுறதுக்கு சொல்றோம். நம்ம எதற்கு போட்டி போடுவதற்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும்னா, இது மாதிரி நன்மையான காரியங்களில், நல்ல விஷயங்களில் ஒருவரை ஒருவர் நம்ம பார்த்து அவரை விட நாம் முந்துவதற்கு என்ன பண்ணணும்னா போட்டி போடணும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சூரத்துல் பக்ரால, வலிகுல்லின் விஜ்ஹத்துன் ஹுவ வலியுஹா ஃபஸ்தபிகுல் ஹைராத். ஒவ்வொருவருக்கும் முன்னோக்கு இலக்கு, ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு இலக்கு உள்ளது. எல்லாருமே அந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு இலக்கு இருக்கு, அது அதன் முத்திரை கஸ்தூரி. ஆகவே நீங்கள் என்ன பண்ணுங்க, நன்மைக்கு முந்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய இலக்கை நன்மையில் போட்டி போடுவதற்கு முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இறை தூதர்களின் பண்பாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறான். என்ன சொல்றான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடும் பொழுது, யுசாரிஊன ஃபில் ஹைராத், இறை தூதர்கள் எப்படி இருந்தாங்கன்னா நன்மையின்பால் போட்டி போடுபவர்களாக, நன்மையின்பால் ஆசைப்படுபவர்களாக, நன்மை செய்வதற்கு மிகவும்
முன்னெடுப்பவர்களாக இருந்தாங்க. அப்போ மூமின்களாகிய நாமும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இதை தூதர்களின் பண்பாக நீங்களும் அப்படி இருக்கணும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அப்ப நம்மிடையே ஒரு காலம் தௌஹீத் பேசப்பட்ட பொழுது இருந்த வீரியம், இருந்த ஆர்வம், இருந்த அந்த ஆசை, அது போன்ற நன்மையில போட்டி போடணும், நன்மையில முந்தி வரணும், நன்மையில் கொள்ளையடிக்கணும், அதெல்லாம் இப்ப இருக்கான்னா நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படுறோமா? திருமறை குர்ஆனை ஓசுறதுக்கு நமக்கு ஆசை வருதா? நன்மையான காரியங்களில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள ஆசை வருகிறதா என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இதை பற்றி எப்படி குறிப்பிடுகிறான் தெரியுமா? இந்த நன்மைக்காக போட்டி போடுபவர்களை, நன்மை செய்ய ஆசைப்படுபவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வசாபிக்கூன சாபிக்கும், முந்தியவர்கள் சிலர் இருக்காங்க, அவர்கள் தகுதியாலும் முந்தியவர்கள் தான். உலாயிக்கல் முகர்ரபூன், அவர்கள் யாருன்னா இறைவனின் அருளை, நெருக்கத்தை பெற்றவர்கள். ஜன்னாத்தி நயீம், அவர்கள்தான் சொர்க்க சோலைகளில், கட்டில்களில், உயர்ந்த கட்டில்களில் சாய்ந்திருப்பார்கள். இவர்களை போன்று நன்மையில் போட்டி போட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நம்ம ஒரு பண்டிகை காலகட்டங்களில் ஒரு இடத்துல ஒரு புது கடை திறப்பு விழா நடக்குது. இப்போ புது கடை திறப்பு விழாக்கள்லாம் எப்படின்னா, ஏதாவது ஒரு மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சலுகையை சொல்லி மக்களை ஈர்ப்பாங்க. இப்போ ஒரு சலுகை நடக்குது. ஒரு கடை திறப்பு விழாவிற்கு முதலில் வருகின்ற 10 வாடிக்கையாளர்களுக்கு 8 கிராம் தங்கம் இலவசம் சொல்றாங்க. என்ன பண்ணுவோம்? இப்போ கருப்பூர்ல இங்கே இந்த முனையில் ஒரு கடை திறக்கிறாங்க. முதலில் வருகின்ற 10 வாடிக்கையாளர்களுக்கு 8 கிராம் தங்கம் அப்படிங்கும்போது நம்ம எவ்வளவு, அது இயல்பு தானேங்க. இப்போ கோல்டு விற்கிற விலையில் 8 கிராம் தங்கம் என்பது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 10 மணிக்கு கடை திறக்கிறாங்க. இப்போ நம்ம மர்க்கஸ்லேயே இருக்கிறோம், ஹுமாயூன் தலைமையில் ஒரு டீம் ஒரு 5 மணிக்கெலாம் போய் உட்காந்துருவோம். ஒரு 10 பேர் உட்காந்து அதை வாங்கிடுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். இந்த தகவல்லாம் வெளியில் போவோம். முபாரக் அண்ணன் தலைமையில் அவங்க 5 மணிக்கு போகிறாங்க, நம்ம ஒரு 12 மணிக்கே போய் நைட்டு போய் உட்காந்துருவோம், எப்படியாவது அந்த கோல்டை வாங்கிடுவோம். இது எல்லாருக்கும் உள்ளது தானே, இயல்பு தானே. அப்போ இது மாதிரி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இப்படி தான் நீங்கள் ஆசைப்படணும். எதுக்கு? தொழுகைக்கு, வணக்க வழிபாடுகளுக்கு, இன்னும் பிற எல்லா காரியங்களுக்கும். ஏழை சஹாபாக்கள் இருந்தாங்க. ஏழை சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு மஷூரா நடக்குது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஏழை சஹாபாக்கள்லாம் தொழுது முடிச்சுட்டு ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க, உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்மளை மாதிரியே பணக்கார சஹாபாக்கள் தொழுகிறாங்க, நம்மளை மாதிரியே நோன்பு வைக்கிறாங்க, நம்மை போன்ற எல்லா காரியங்களிலும் ஈடுபடுறாங்க. ஆனால் செல்வந்தரான சஹாபாக்கள் சதக்காக்களிலும் தான தர்மங்களிலும் ஜக்காத்துகளிலும் கொடுத்து அதிகமாக நன்மையை வாங்கிடுறாங்க. ஆனால் நம்மால் அதை செய்ய முடியவில்லை. இதற்கு தீர்வாக நம்ம அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் பேசணும்னு சொல்லிட்டு போய் பேச போறாங்க. என்ன பேச போறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை போன்றே அவர்களும் நன்மை செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் எங்களை விட அல்லாஹ்வுடைய அருள் கொடுக்கப்பட்டதினால், செல்வம் கொடுக்கப்பட்டதினால் அதிகமாக எங்களோட நன்மையை வாங்கிடுறாங்க. இதற்கு ஒரு வழி சொல்லுங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சில திக்ருகளை ஓதுங்க. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதெல்லாம் வக்துக்கு அப்புறம் தொடர்ச்சியாக நீங்க ஓதுங்கன்னு சொல்லி, இதனால் நீங்க நன்மை பெறுவீர்கள்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி ஓதி கொண்டிருக்கும் பொழுது செல்வந்தரான சஹாபாக்கள் தொழுகை முடித்தவுடன் அவங்கள பார்க்குறாங்க. என்ன தொழுகை முடிச்சோன்னா எல்லாம் உட்காந்து ஏதோ ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களே, என்னன்னு கேட்குறாங்க. மார்க்கம்ல மறைக்க முடியாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல சஹாபாக்களாட்டி. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டேருந்து கற்றுக் கொடுத்தது. சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி திக்ருகள்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அடுத்த வக்திலிருந்து என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால், செல்வந்தரான சஹாபாக்களும் தொழுது முடிச்சோன்னே இந்த திக்ருகள்லாம் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. ஏழை சஹாபாக்களுக்கு திரும்பவும் வருத்தம், இது என்னடா இது, இவங்களை விட நம்ம கேட்டகரியில் நன்மையை கொள்ள அடிக்கலான்னு பார்த்தா அவங்கள்ட்ட செல்வம் இருக்கு, சதக்கா தான தர்மம் செஞ்சு நன்மையை வாங்கிக்கிறாங்க, நம்மால் அது முடியவில்லை. ஆனால் அதை செய்ய வேண்டும் என்று அதற்கு மாறாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சில திக்ருகளை கற்றுக்கொண்டு நம்ம திக்ரு செய்தால் அதையும் இவர்கள் கற்றுக்கொண்டு திரும்பவும் நம்மளோட உயர்ந்து போறாங்களேன்னு திரும்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சம்பவம்னு சொல்லிட்டு இதுக்கு வேற ஒரு வழியை சொல்லுங்க. அவங்களும் திக்ருகளை ஓதி கொண்டிருக்கிறார்கள்,
நாங்கள் இன்னமும் அவர்களை விட உயர்வாதவர்களுக்கு என்ன வழிங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, தாலிக்க ஃபதுலுல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய செல்வம், யுஅ்தி மையஷா. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செஞ்சிருக்கிறான். நீங்கள் வந்து இவ்வளவுலாம் போட்டு வரி பண்ணிக்காதீங்க, நீங்கள் போங்கன்ட்டாங்க. நம்ம நினச்சி பாருங்க, எப்படி சஹாபாக்கள் வந்து செல்வம் இருந்து உதவி செய்வதனால், சதக்கா தான தர்மம் செய்வதனால் அதை அவங்க நோட்டீஸ் பண்ணிட்டு எங்களுக்கு அப்படி செய்ய முடியேன்னு ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஜக்காத் எனக்கு கடமைன்றோம். கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்கு எங்க கடமை, நீங்க வேற எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா? மூத்தா போற வரைக்கும் கடன் இருக்கு தெரியுமா? யாருக்கு இல்லை கடன்? கொண்டு போய் குழியில வச்சு மண்ணள்ளி போடுற வரைக்கும் கடன் இருக்கு. யாரு கடன்ல இருந்து விதிவிலக்கு பெற்றவர் யார்? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா முந்திக் கொள்வோம். இந்த சாரார்ல நான் இல்லை, இந்த சாரார்ல நான் இல்லை. அப்ப ஏழை சஹாபாக்கள் எப்படி அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். பணக்கார சஹாபாக்கள்னா நம்மை போன்ற பணக்காரங்க நீங்க நினைச்ச கூடாது. நம்ம நல்ல ட்ரெஸ் போடுறோம், நல்ல வீடு இருக்கு, நல்ல வாகனம் இருக்கு, தேவைக்கேற்ப செலவு பண்றோம். பணக்காரங்கன்னா என்னன்னா 1க்கு 4 ட்ரெஸ் வச்சிருப்பாங்க, கொஞ்சம் பேரிச்சம்பளம் சாப்பிடுவாங்க. இதுதான் அப்ப உள்ள செல்வம். அப்ப அவர்களிடத்திலிருந்து அந்த ஏழை சஹாபாக்கள் எவ்வளவு அவர்களை போட்டி போட்டு அவர்களை முன்னேற வேண்டும் என்று விருப்பப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. அப்துல்லா பின் உம்மி மக்தூம் என்ற ஒரு கண் தெரியாத நபித்தோழர், இவரை பற்றி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு போர்க்களத்தில் பங்கேற்பதற்கு அனுமதி கொடுங்க. யாரு? கண்ணு தெரியாட்டி நடந்து வீட்டுக்கு போறதே பெரிய பிரச்சனை. எனக்கு போர்க்களத்தில் பங்கேற்பதற்கு அனுமதி கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு, நீங்க வர வேண்டியதில்லை அப்படிங்கும் போது அவர் சொல்றாரு நபிகள் நாயகத்திட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் மீது ஒரு வசனம் இறக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த வசனத்தை அருளி இருக்கிறான். அந்த வசனம் தான் என்னை வீட்டில் இருக்க விடாமல் நீங்கள் போகிற போருக்கு கொண்டு வந்து இங்கே என்ன கூடவே வர செய்தது. அது என்ன வசனம்னு அவரே சொல்லி காட்டுறாரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குகிறான். லா யஸ்தவில் காயிதூன வல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ். உங்களில் போருக்கு சென்றவரும் செல்லாதவரும் சமமாக மாட்டார்கள். இதான் அந்த வசனம் ஜெனரல். அல்லாஹ் எப்படி இறக்கிட்டான்? வஹி எப்படி வந்துருச்சு? காயிதூன முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ். உங்களுக்கு போருக்கு சென்றவரும் வீட்டில் இருப்பவரும் சமமாக மாட்டார்கள். அதை கேட்டுக்கொண்டு அப்துல்லா பின் உம்மி மக்தூம் வந்து சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன கண்டிச்சிட்டான், போருக்கு போவரும் போவாதவரும் சமமா, அப்ப நான் போருக்கு வருவேங்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம் நடக்குது பாருங்க. இந்த வஹி இறங்கின சம்பவங்கள்ல இவருக்காக ஒரு வஹி இறங்குச்சு. அப்துல்லா பின் உம்மி மக்தூம் என்ற வரலாறுகளில் தப்சீர்களை விளக்கி சொல்லக்கூடியவர் சொல்றாங்க, இவருக்காகவே ஒரு செய்தி இறக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் சொல்லிட்டான்ல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, லா யஸ்தவில் காயிதூன வல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ். போருக்கு போபவரும் செல்லாதவரும் சமமாக மாட்டார்கள். இவர் வந்து கேட்டதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கிறாங்க. இவருக்கு என்ன பதில் சொல்றது? அல்லாஹ் என்ன தெரியுமா பண்ணா, இந்த வசனத்தையே இன்னொரு வாட்டி ஒரு குறைந்த மாற்றம் செய்து அருளினான். சாதாரண விஷயமா நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு ஆளுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹியையே அதே வசனத்தையே சிறிய மாற்றம் செய்து திரும்பவும் அருள்றான். சூரத்துல் பக்கராலேயே சொல்லும் பொழுது அந்த வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றி இறக்குகிறான். என்னன்னா, லா யஸ்தவில் காயிதூன வல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ். போருக்கு செல்பவரும் செல்லாதவரும் சமமாக மாட்டார்களா என்ற அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், கைரும் உலில் வராரி மின்கும். அல்லாஹ் எப்படி சொல்லிட்டான்? வேண்டுமென்றே புறக்கணிக்க வேண்டும் என்று அமர்ந்திருப்பவரை தவிர. இது இந்த சம்பவத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவர் வந்து சொல்றாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாக போருக்கு செல்பவரும் செல்லாதவரும் சமமாக மாட்டார்கள் என்று குறிப்பிட்டு விட்டான். எனக்கு கண் தெரியாட்டியும் பரவாயில்ல, நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் வஹி இறக்குறான், ஆயிரமுலில் தராரி மின்கும், வேண்டுமென்றே போரை புறக்கணிப்பவரை தவிர. இதை கேட்ட பிறகுதான் அவர் மனம் சாந்தி அடைந்து என்ன பண்றாருன்னா உள்ள வீட்டுக்கு போறார். அப்ப நன்மைகளில் எந்த அளவிற்கு சஹாபாக்கள், கண் தெரியாத சஹாபாக்கள் போட்டி போட்டிருக்காங்க.
இப்போ பயானுக்கு வந்திருக்கிறவங்கள்ட்டையே நம்ம பயானு அறிவிப்பு பண்ணியாச்சு. வரும்போதே சொல்கிறோம், கொஞ்சம் படியேற முடியாட்டி நீங்களாம் வீட்டுக்கு போங்கன்னு. எல்லாரும் இறங்கி போயிடும். எப்பாடா நல்லது தானே, அவங்களே சொல்லிட்டாங்க. யாராவது நீங்கள் வேறங்க, அதெல்லாம் நான் வந்து உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் கேட்டுட்டு போகிறேங்க, எப்படா டைம் கிடைக்கும் தானே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் எனக்கே ஒரு வாரமாக கால் வலியாக தான் இருக்குது. சில பேர் கால் வலிக்கிற மாதிரி இருக்குது, வந்தாலும் வந்துடும் படியேறினான்ட்டு போயிடும். ஏன்னா நம்ம என்னன்னா ஒரு ஒரு உளப்பூர்வமாக, நான் என்னையும் தான் சொல்கிறேன், நம்மன்னா நீங்கள் ஏதோ என்ன தனித்து சொல்கிறேன்னு நினச்சிக்கிற கூடாது. இப்போ நானும் வேற யாராவது பயன் பண்ணுறாங்க, அண்ணன் சொல்கிறாப்புல கால் வலிச்சா போயிருப்பா. ஆமாம், நான் நேற்று வண்டியை ஸ்டார்ட் ஆகல, ஒரு 10 வாட்டி ஸ்டார்ட் பண்ணி கால் வலிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் உனக்கு நான் வீட்டில் இருந்து கேட்டுக்கிறேன்ட்டு போயிடுவோனா இல்லையா? அப்போ நமக்கு உள்ள நம்ம அதனால தான் பலவீனமானவர்கள் சஹாபாக்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்னுடைய தோழர்கள் இப்படி செஞ்சதை நீங்கள் உங்களுடைய சொத்து, உங்களுடைய கோடிக்கணக்கில் நீங்கள் வாரி வழங்கினாலும் அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அந்த காலகட்டம், அந்த தியாகம், அந்த மனப்பான்மை, அந்த நேரம் என்பது வந்து ஈடு ஆகாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ அப்துல்லா பின் உம்மி மக்தூம் அவருக்கு இந்த இறக்கப்பட்ட வசனத்தினால் மட்டும் திரும்பி போறாரு. இதை விட இன்னொரு அற்புதமான சம்பவம் நடக்குது. போருக்காக சஹாபாக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போருக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது செலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து வாகனம் உள்ளவர்கள் வாகனத்தோடு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. ஒரு குரூப்பாக பிரித்து அணைத்து கொண்டே இருக்கும் பொழுது வாகனம் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க, ஏழை சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் கவர்மெண்ட் தான் கூப்பிட்டு போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அழைச்சிட்டு போனோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, போருக்காக வந்தவர்களை எல்லாம் முடிந்த அளவிற்கு அவங்கள்ட்ட இருக்கிற வாகனத்தில் முடிந்த அளவிற்கு வர்ற ஆளுங்களெல்லாம் ஏற்றி அனுப்பிட்டு, ஒரு கட்டத்தில் வாகனம்லாம் இல்லை, தீர்ந்து போச்சு. ஒரு பெரிய கூட்டம் நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, எப்பா நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் அல்லாஹ்வோட போருக்கு போகணும் தான் வந்தீங்க, போகணுமே, தொலைதூரம் நெடுதூரம் பயணம் செய்து போக வேண்டும், நம்ம இடத்துல வாகனம் இல்லை, நீங்கள் திரும்பி போங்கன்ட்டாங்க. அப்போ அந்த சஹாபாக்கள் என்ன மாதிரியாக உணர்ந்தார்கள் என்பது வஹி. வஹியை நம்ம பல வகையாக பிரிக்கலாம், அது பெரிய டாபிக். ஒரு வகை என்ன தெரியுமா, அந்த சம்பவத்திற்கு ஏற்ப வஹி வரும், அப்படித்தானே? பல செய்திகள் வஹி வரலாறுகளாக இருக்கு, வஹி முன் உதாரணங்களாக இருக்கு, வஹின்னா திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய எடுத்துக்காட்டாக இருக்கு. சம்பவத்திற்கு ஏற்ப சில நேரங்களில் வஹி வந்திருக்கு, அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். அந்த வஹியை திரும்பி போங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதே தான் நம்மள்ட்ட நம்ம நிலைமையை பாருங்களேன். பயான் நடக்குது, ஹால்லாம் ஃபுல்லாகிடுச்சு, நீங்கள் போங்கன்னா யாராவது ரொம்ப வருத்தப்பட்டு கவலைப்பட்டு 2 பேர் பேசுகிறாங்க, அற்புதமான தலைப்பு, இதை கேட்க முடியாமல் போச்சு, இதைத்தான் அப்பாடா இதைத்தான் எதிர்பார்த்தோம், ஃபுல்லாகிடுச்சா, சந்தோஷத்தில் போயிடுவோம். இல்லை நாங்கள் அங்கே உட்காந்து மைக்கில் கேட்டுக்கிறோம், உள்ளே உட்காந்தாலே கொசு கடிக்கும், டீ காப்பிலாம் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க, இதில் வெளியில் வேற உட்காந்துனா போயிடுவோமா இல்லையா? அந்த சஹாபாக்கள் என்ன நினைச்சாங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். சூரத்து தௌபால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், வலா அலல்லதீன இதாமா அதௌக, நபியே உம்மிடம் அவர்கள் வாகனம் கேட்டு வந்தாங்க போருக்கு போறதுக்கு, லி தஹ்மில்லஹும் குல்த, உன்னிடம் வாகனம் இல்லை, அவர்களை ஏற்றி போருக்கு கொண்டு போறது உம்மிடம் வாகனம் இல்லை, லா அஜிதுமா அஹ்மிலுக்கும் அலைஹி தம்ம, அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவங்க எந்த மனநிலையில் திரும்பினாங்க தெரியுமா? வந்தது போருக்கு வந்தவர்கள், அவர்களுடைய மிஸ்டேக் இல்லை, வாகனம் இல்லாமல் போனது. ஆனால் அவங்க என்ன நிலைமையில போனாங்கன்னா, அல்லாஹ் நம்மகிட்ட வாகனத்தை கொடுத்துருந்தா நம்ம போயிருக்கலாமே. ரசூலாவை வருந்திக்கல, ரசூலாட்டே வாகனம் இல்லை. ஆனால் என்ன நினைச்சாங்கன்னா, ரசூலாவட்டையும் அனுப்ப முடியல, அல்லாஹ் நம்மளுக்கு வாகனத்தை கொடுத்தான்னா நம்ம போயிருந்திருக்கலாமேன்னு மிகவும் கவலைப்பட்டவர்களாக திரும்பினார்கள். சூரத்து தௌபா 92வது வசனத்தை எடுத்து படிங்க. அல்லாஹ் ஸ்லாகித்து சொல்றான், அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், முழுமையாக நான் பொருந்தி கொண்டேன், ஃபுல் சாட்டிஸ்பிகேஷன். அல்லாஹ் எதை பார்க்கறான்? நம்ம இந்த மாதிரி கூட்டத்தில் கலந்துக்கிறதோ, நம்ம பெரிய தலைவர்களாக பெரிய பேச்சாளர்களாக முக்கிய நபர்களாக இருக்கிறதெல்லாமா, இதெல்லாம் செகண்டரி, இதெல்லாம் 2ஆம் பட்சம். உள்ளத்தால என்ன நினைக்கிறோம், உள்ளத்தால எதை விரும்புகிறோம், உள்ளத்தால் எதை நாடுகிறோம், என்ன வணக்க வழிபாடுகள் இருக்கு, இதுதான் பிரைமரி, இதுதான் முதன்மை. இதற்கு அடுத்துதான் எல்லாமே. சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்களா? தன்னிடம் வாகனம் இல்லாவிட்டாலும்
இந்த வாகனம் இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இங்க போக முடியலன்னு சொல்லி வருந்தியவர்களாக சென்றார்கள் அல்லாஹ் ஸ்லாஹித்து திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அடுத்து இதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்னன்னா, ஒரு போருக்கு போறாங்க. போருக்கு போகும் பொழுது அப்பவும் வாகனம் இல்லை, ஒரு ஒட்டகத்தில் 3 பேர் போய் ஆகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து 3 பேரை அனுப்பி விடுறாங்க. அப்படி போகும்பொழுது 2 பேர் அமர்ந்து கொள்வார்கள், ஒருவர் ஒட்டகத்தை இழுக்கணும். அடுத்து ஒருவர் இறங்கிடுவார், ஒட்டகத்தை இழுத்தவர் மேலே போயிடுவார், இவர் கொஞ்ச நேரம் ஒட்டகத்தை இழுக்கணும். அடுத்து 3ஆம் நபர் வந்துடுவார். இப்படி முறை மாறி மாறி வரும். இப்படி ரசூலுல்லாஹ் பிரித்து அனுப்பி விட்டாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு 3 பேர், ஒன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஒன்று அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் மேலே இருக்கிறாங்க, ஒருத்தருடைய முறை முடியுது. அடுத்து இன்னொருத்தர் இறங்கிடுறாரு, அப்பவும் ரசூலுல்லாஹ் மேலே இருக்கிறாங்க, முறை முடியுது. ரசூலுல்லாஹ்வுடைய நேரம் வருது, அல்லாஹ்வுடைய தூதர் இறங்க போறாங்க. அப்ப 2 பேரும் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க ஒட்டகத்திலேயே இருங்க, நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி இறங்கி நடந்துக்கிறோம். அப்ப நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன், இவ்வளவு நாள் எங்க இருந்த நீன்னு. இந்த மாதிரி ஒரு இல்ச்சவாயம் கிடைக்க மாட்டானா? ஒரு போராட்டம், ஒரு கும்போணத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம்னு வைங்க, வண்டி இல்லை, இடம் இல்லை, இவங்க எப்போ வண்டி வச்சாலும் இடம் இருக்காது, அது இருக்காது, இவங்க வேலை லண்டு போயிடுவோமா? நான் போராட்டத்தில் கலந்து கொள்வேன், என்னுடைய வாகனத்தில் நான் வருவேன், யாராவது எங்கேயாவது மறைஞ்சு காணாம போனா போதும் நினைப்போமா இல்லையா? ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்கு கிடைக்கிற ஹைர்ல எனக்கு அது வேணாம்னு நினைக்கிறீங்களா? நீங்க இறங்கி இந்த இழுத்துட்டு போறீங்கல்ல, இது முறைன்னு மட்டும் நீங்க நினைச்சுக்கிறீங்க. இந்த நாள் கிடைக்கிற நன்மை நான் அதில் விருப்பப்படாதவன் இல்லை, அதில் தேவைகளற்றவன் நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு அது தேவைதான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவர்களுக்கு வஞ்ச புகழ்ச்சி அணியும்போம்ல, அவர்களை கேலி செய்வது போல் அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, உடல் பலத்திலும் என்னை விட நீங்க ஒன்றும் பெரிய ஆள் இல்லப்பா, இறங்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. ஏங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஹாத்தமுன் நபி, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு, அவங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யமே இருக்கு. இறங்கி நடந்து போறதுல, ஒட்டகத்தில் உட்காந்து வரதா தப்பும் கிடையாது தானே? சஹாபாக்கள் ஆசைப்படுறது தப்பு இல்லை. என்ன ஆசைப்பட்டாங்க? நம்ம தலைவர் எதுக்கு நடக்கணும், நம்ம நடப்போமே, இது தவறும் இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நடக்கிறதுனால உங்களுக்கு நன்மை இருக்கு, எனக்கு அந்த நன்மை வரட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் சஹாபாக்களோடு நன்மைக்கு போட்டி போட்டாங்க. நம்மளாம் என்ன தரஜால இருக்கிறோம்? நம்மளாட்டி சுபுஹ் தொழுகையை பேண முடியுதா? ஐங்கால தொழுகையை பேண முடியுதா? சகோதரர் சொன்னார்ல, ஹைருக்கும் மின் அஹ்லிஹி, மனைவியிடத்தில் சிறந்தவர் தான் உங்களிடத்தில் சிறந்தவர்னு. இன்னொரு செய்தியும் இருக்கு, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று பிறருக்கு எத்தி வைக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். கொண்டாடிட்டு மட்டும் நல்ல பேர் வாங்கிட்டு வந்துட முடியுமா? அது பெரிய கஷ்டம், வாங்க முடியாது, அது ஒரு விஷயம், அது அவரே சொல்லிட்டாரு, அது பெரிய டார்கெட், அதெல்லாம் நடக்கவே நடக்காது, ரசூலுல்லாஹ்க்கே இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்த ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர் அல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்பிப்பவர் தான். அப்போ அதற்காக நாம் முன் வருகிறோமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்பேற்பட்ட நபி தோழர் அவர், ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு தகுதியானாலும் அவங்க தானே. ரசூலுல்லாஹ் இருக்கும்போதே அவங்கள தொழுகி வச்சிட்டாங்களே. ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு அப்புறம் அவங்க கலீஃபாவா வராங்க, இமாமா வராங்க, அது 2ஆம் பட்சம். அல்லாஹ்வுடைய தூதர் முடியாத காலகட்டத்தில் இமாமா அபூபக்கர் நின்றாங்களா இல்லையா? இப்போ என்ன நடக்குதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதரின் சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க, இன்றைக்கு நோன்பு நோற்றவர் யார்? அபூபக்கராகத்தான் இருப்பாங்க. இன்றைக்கு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார்? அபூபக்கராக தான் இருப்பாங்க. இன்றைக்கு நோயாளியை நலம் விசாரித்தவர் யார்? அபூபக்கராக தான் இருந்தாங்க. இன்றைக்கு சதக்கா தான தர்மம் செய்தவர் யார்? அபூபக்கராக தான் இருந்தாங்க. இப்படி எல்லாவற்றிலும் போட்டி போட்டாங்க. உமர் ஒரு இடத்துல சொல்றாரு, இப்னு மசூத் மிக அற்புதமாக குர்ஆனை ஓதக்கூடியவர், குரல் வளம் அருமையா இருக்கும். அவர் ஓதிக்கிட்டு இருக்கும் போது ரசூலுல்லாவே சுவற்றில் சாய்ந்து அந்த அழகை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். முஸ்லீம்ல, புகாரில எல்லா இடத்துலையும் வருது இந்த செய்தி. பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களாம், நீ அல்லாஹ்ட்ட கேள், இன்னும் கேள், எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான்ட்டு போயிட்டாங்க. இது அவருக்கு தெரியாது, இதை உமரும் அபூபக்கரும் பார்க்குறாங்க. இந்த நற்செய்தியை எப்படியாவது அவர்கிட்ட போய் சொல்லணும்னு உமர் நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, போய் சொல்ல போகிறதுக்கு முன்னாடி அபூபக்கர் தெரிவித்து விட்டார்னு சொல்லிட்டு உமர் சொல்கிறாங்க, அபூபக்கரை முந்த வேண்டும் என்று நன்மையில் நானும் பல முயற்சிகள் செய்கிறேன், ஒரு காலத்திலும் அபூபக்கரை என்னாட்டி முந்தமில்லை.
அவரை முந்தி என்ன அவர் தான் ஃபர்ஸ்ட். இன்றைக்கு நம்ம என்ன சொல்லிடுவோம், 5 வக்து கரெக்டாக தொழு வந்துடுறாருங்க. அவருக்கு எவ்வளோ வருமானம் வருது தெரியுமா? அவருக்கு வேலை வெட்டிலாம் எல்லாம் தொழு வந்துட்டு போயிட்டு இருக்காரு, போவியான்றோம். கரெக்டா? பள்ளிக்காக அவர் எவ்வளோ உழைக்கிறார், நல்லா செட்டில்டுங்க அவருக்கு என்ன வேலை வெட்டி, நல்ல வருமானம் வருது. இவர் பெரிய கப்பல் வியாபாரி மாரி பேசிட்டு இருக்க வேண்டியது. இங்கே வருமானம் வருது வரல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்மளுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படித்தாங்க. நம்மளுடைய ஒரு நிலைப்பாடு என்னன்னா, ஒரு நன்மையை செய்யணும், நல்ல காரியங்களில் ஈடுபடணும்னா என்னுடைய எல்லாம் கிளியராக இருக்கணும். நான் ஆரோக்கியமாக இருக்கணும், நான் நோய் வாய்ப்பற்றக்கூடாது, எனக்கு பொருளாதார ரீதியாக நான் வெல் செட்டில்ட் ஆகிருக்கணும், எனக்கு மாதம் ஒரு 1 லட்ச ரூபா வருமானம் வரணும், எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அப்போ நான் வந்து நல்லது செய்யணும். இந்த ஒரு நிலைப்பாட்டை வச்சுருக்கிறோம்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவிற்கு போட்டி போட்டாங்கன்னா, பாங்கு சொல்றதுக்கு சீட்டு குலுக்கி போடப்படும். உண்மையாது? கேள்விப்பட்டிருக்கீங்களா சம்பவம்? எல்லாரும் கேள்விப்பட்டிருக்குமா? முதல் சஃபிற்கு நிக்க சீட்டு குலுக்கி போடப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பாக்கிய செய்தி. முதல் சஃபினுடைய நன்மையை அறிந்தால் என்ன ஆவீங்க? சீட்டு குலுக்கி போடப்படும். அங்க அந்த பஞ்சாயத்து தான் நடக்கும். இப்படி நன்மைகளுக்காக உளப்பூர்வமாக போட்டி போட்டாங்க, ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் அதனால தான் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரதுஹான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டான். சாபிக்கூன் ஒரு சாபிக்கூன், முந்தியவர்கள் தகுதியால் முந்தியவர்கள் தான். உலாய்க்கல் முகர்ரபூன், அவர்கள் தான் இறைவனுடைய அருளையும் நெருக்கத்தையும் அன்பையும் பெற்றவர்கள். ஜன்னாத்தின் நயீம், சொர்க்க பூஞ்சோலைகள் அவர்களுக்காக வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. வசுல்லத்தின் அவ்வலின், இப்படி அல்லாஹ் அடுக்குறான். அப்ப நாம் எப்படி இருக்கணும்னா, நம்ம மனிதன் தானே, எல்லா பலகீனங்களும் இருந்தாலும் நாம் உலக காரியங்களில் போட்டி போடுவதை விட நன்மைகளில், நல்ல காரியங்களில், அமல்களில், வணக்க வழிபாடுகளில், திக்ரு செய்வதில், திருமறை குர்ஆனை ஓதுவதில், ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் இன்றைக்கு இறை நினைவிற்காக கழித்தேன் என்று நமக்குள்ள பெருமிதமாக நாமே நினைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்காக இறைவனிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவா, இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன சாலிகான ஆளா யாராட்டி ஆக்க முடியும்? அல்லாஹ்விட தான், அல்லாஹ்விட தான் துஆ செய்யணும். என்ன நல்லவனா மாற்று, என்னை 5 கால தொழுகையாளியாக மாற்று, என்னை திருமறை குர்ஆன் தினமும் ஓதக்கூடியவனாக மாற்று, எல்லா காரியங்களிலும் எனக்கு நல்ல நன்மை செய்யக்கூடியவனாக மாற்று என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.